கோவையில் தொழிலதிபர் வீட்டில் முன்னிலைந்த மர்ம கும்பல் வீட்டில் இருந்தவர்களை கட்டிப்போட்டு பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்து சென்றிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குருசாமி இணைப்பில் இருக்கிறார். குருசாமி, விவரங்கள். நந்தா, கோவை ஆரசூரம் பகுதியில் தொழிலதிபர் கமலேஷ் என்பவர் வசித்து வருகிறார். வட மாநிலத்தைச் சேர்ந்த இவர் நீண்ட காலமாக கோவையில் வசித்தபடி பருத்தி பஞ்சாலைகளுக்கு தேவையான பஞ்சு வாங்கி கொடுக்கக்கூடிய பணியில் அந்த தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் கமலேஷ் இன்று வெளியில் சென்றிருந்த நிலையில் இன்று பிற்பகலில் வந்த ஒரு 10க்கும் மேற்பட்ட நபர்கள் அவரது வீட்டிற்குள் சென்று அவர் வீட்டில் இருந்த கமலேஷின் மகன் உள்ளிட்ட 4 பேரை கட்டி போட்டுவிட்டு வீட்டில் இருந்த பணம் மற்றும் நகை ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக வீட்டில் வைக்கப்பட்டிருந்த 13 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் வீட்டில் இருந்த நகைகளை அந்த கும்பல் திருடிவிட்டு சென்றிருக்கிறது. இதனையடுத்து அவரது வீட்டிற்கு வந்த நபர்கள் கட்டப்பட்ட நிலையில் இருந்த 4 பேரை மீட்டு ஆரசூரம் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து தற்போது ஆரசூரம் காவல்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். துணை ஆணையர் சரவணகுமார் தலைமையிலான தனிப்படையினர் தற்பொழுது சம்பவ இடத்தில் விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் பதிவாகக்கூடிய சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது கைப்பற்றப்பட்டு விசாரணையானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பட்ட பகலிலேயே 10க்கும் மேற்பட்டோர் வீட்டுக்குள் நுழைந்து திருடி சென்றக்கூடிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சிகளுடைய அடிப்படையிலும் கட்டப்பட்டிருந்த கமலேஷின் மகன் உள்ளிட்ட 4 பேரையும் தனியாக அழைத்து அவர்களிடமும் காவல்துறையினர் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி குருசாமி, விரிவான விவரங்களுக்கு.